செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன? ஏன் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்ற ஒரு கேள்விகள் வருது. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு மாப்பிள்ளைய அதே தோஷம் உள்ள மாப்பிள்ளையா பார்க்கணும், செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு தான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஜோதிட கோட்பாடுகள் இருக்கு. இதை மக்கள்கிட்ட ஜோதிடர்கள் எடுத்து சொல்லி அதை நடைமுறைப்படுத்துறாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு ஆராய்ந்து கண்டறிந்த ஒரு விஷயம், பெரும்பாலான அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு பொதுவா பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? ஜோதிட கருத்துக்களாக செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்று எப்படி சொல்லுகிறது என்றால், செவ்வாய் தோஷம் என்பது லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், நான்காம் இடத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், அப்புறம் ஏழாம் இடத்தில் இருந்தால், அப்புறம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், அப்புறம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமாம் அப்படின்னு பஞ்சாங்கம் பொதுவாக குறிப்பிடுது. நான் சொன்ன மாதிரி லக்னம் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கு. செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தியும் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய கடல், அந்த இதுக்கு போவானா. இப்ப செவ்வாய் தோஷத்தை இப்படி இருந்தா இது செவ்வாய் தோஷம் கிடையாது, தோஷம் வேலை செய்யாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு, இல்லைன்னா உங்களுக்கு தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும் இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல நான் ஒரு விஷயம் அனுபவத்துல கண்டறிந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அநேகமா அது 80% 90% வரைக்கும் கரெக்டா இருக்கு. நான் இது வரைக்கும் அனுபவத்துல விசாரிச்ச அளவுல மெடிக்கலா செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர், உதாரணமா இப்ப எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த செவ்வாய் தோஷம் எனக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு மெடிக்கலா சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. இப்ப மெடிக்கலா அந்த செவ்வாய் தோஷம் உள்ள நபர்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க பிளட்ல குறிப்பா HO அப்படின்ற வைரஸ் இருக்கு. இந்த வைரஸ் இருக்கக்கூடிய நபர் செவ்வாய் தோஷம் உள்ளவராக இருந்தால், ஒருத்தர் பிளட்ல HO வைரஸ் இருந்தா அவர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம். அப்படி இருக்கிறவருக்கு அந்த HO வைரஸ் அவருக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனா செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு அந்த பிளட்ல இந்த HO வைரஸ் இருக்காது, வேற வைரஸ் இருக்கலாம். அப்போ அவங்க சாந்தி முகூர்த்தம் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது இந்த ஆண் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த HO வைரஸ் டிரான்ஸ்பர் ஆகும் உறவு கொள்ளும் பொழுது. அப்படி போச்சுன்னா அந்த பெண்ணுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் இந்த வைரஸை, இந்த HO வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது அப்படின்றத சில படித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்து சில புத்தகங்களின் வாயிலாகவும் அறிந்து அந்த ஒரு வகையில தான் இதை சொல்றேன். சரி, அப்ப அந்த HO வைரஸ் எந்த பிளட்ல, அதிகப்படியா பல பிளட் குரூப் இருக்கு, அதுல குறிப்பா O பாசிட்டிவ் அப்புறம் B பாசிட்டிவ் இந்த 2 விதமான பிளட் குரூப் இருந்ததுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உறுதின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது இந்த ஜாதக ரீதியா பல அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் படி சொல்றாங்க இல்லையா, இப்படி இருந்தா செவ்வாய் தோஷம் கிடையாது, இப்படி இருந்தா கிடையாது,
கடகத்துல இருந்தா கிடையாது, மகரத்துல இருந்தா கிடையாது, ஆட்சியா லக்னாதிபதியா இருந்தா ஒன்றும் செய்யாது, இப்பெல்லாம் பல பல இது வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சுபர் பார்த்தா ஒன்றும் செய்யாது இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா இந்த பிளட் கன்ஃபார்ம் ஆயிரும். செவ்வாதோஷம் அவருக்கு இருந்ததுன்னா கன்ஃபார்மா பிளட் குரூப் ஒன்று ஓ பாசிட்டிவா இருக்கும், இல்லை பி பாசிட்டிவா இருக்கும். இது 90% நான் செக் பண்ணதுல உறுதியா இருக்கு. அப்போ இவங்களுக்கு அதே பிளட் குரூப் உள்ள ஒரு நபரை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு செவ்வாய் தோஷம் உள்ளவரை ஒருவேளை செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சா இவருக்கு அந்த பொண்ணோட உறவு கொள்வதிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காதாம், அல்லது அந்த பெண்ணுக்கு இந்த ஆணோடு உறவு கொள்வதிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காதாம். அப்ப இந்த ரெண்டு பிளட் குரூப்பும், அதாவது ஓ பாசிட்டிவ் அல்லது பி பாசிட்டிவ், ரெண்டு பேருக்குமே இருந்துட்டா, ஒருத்தருக்கு ஓ பாசிட்டிவ் ஒருத்தருக்கு பி பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேருக்கும் ஓ பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல ரெண்டு பேருக்கும் பி பாசிட்டிவா இருக்கலாம், அது ஆணோ பெண்ணோ. அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகளாக பிறக்க வாய்ப்புண்டு. அல்லது அவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் கடுமையா வரும். இந்த செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு கோபம் கடுமையா வரும். அப்போ இதனால ரெண்டு பேருக்கும் பிரிவினை வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழணும், ரெண்டு பேருக்கும் இருந்தா என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் வாழக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஜாதக ரீதியாகவும் அதை உறுதிப்படுத்தணும். அதே நேரத்துல ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாம இருந்தா, அதுலயும் குறிப்பா பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகமா இருந்து அவருடைய ஜாதக ரீதியா அவருக்கு ஒருவேளை அற்பாயுள் ஜாதகமா இருந்தா சில விஷயங்கள்லாம் கேள்விப்படுவீங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்தான் என் பையன், திருமணம் ஆகி 2-3 மாசத்துல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான், இல்லை திடீர்னு எப்படியோ தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டான், இப்படி பல காரண காரியங்கள் சொல்லுவாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணும் சொல்லலை, அல்லது இந்த பையன் ஏதாவது பண்ணியிருந்தா இவனும் சொல்லலை, திருமணமெல்லாம் ஆகி கடைசியில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, அளவே இல்லை, அப்படின்ற சில விஷயங்கள் உண்டு. இதுக்காக தான் இந்த செவ்வாய் தோஷத்தை முக்கியமா சொல்ல வந்தேன். ஆக செவ்வாய் தோஷம்ன்றது தோஷம் கழிக்கிறதுனால மாறாது. அதுக்கு ஒரே ரெமெடி இந்த தோஷத்திற்கு தோஷ ஜாதகத்தை இணைப்பதே. அதை பிளட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டியது, இவருக்கு இருக்கு இவருக்கு இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டியது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அதுக்கு நான் சொல்ற அந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் சொல்றது 100க்கு 100 நான் மெடிக்கலா பெரிய கில்லாடி கிடையாது, ஒரு அனுபவத்துல ஒரு சில மருத்துவர்களிடம் அணுகி இதை பற்றி ஆராய்ந்து கண்டறிந்த உண்மையை உங்களிடம் சொல்லுகிறேன். ஒருவேளை அப்படி 2 பேருக்கும் ஓ பாசிட்டிவ் அல்லது அந்த பி பாசிட்டிவா இருந்ததுன்னா பிரச்சனையே வராது. அப்படி சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய, ஏன்னா இவங்களுக்கு இப்ப பரிகாரம் பண்ணி எனக்கு செவ்வாய் தோஷம் கழிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க டாக்டர், இது ஜோசியர், நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயில் அதெல்லாம் வேற. ஆன்மீகமா ஒரு மனசாந்திக்காக உங்களுக்கு ஒரு மன நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கிருச்சுமா கவலைப்படாதீங்கன்னு பொண்ணுக்கு சொல்றதோ இல்லை ஆணுக்கு சொல்றதோ நடக்கிறது உண்டு. வாழை மரத்தை வெட்டுறது அல்லது மாங்கல்ய தானம் பண்றது இதெல்லாம் வேற. ஆனால் பிளட் மாறுமா? நான் சொல்றது ஓ பாசிட்டிவ்ல ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு திடீர்னு 24 வயசுல பி பாசிட்டிவ்னு மாறிடுமா? மாறாது. அதனால இந்த மாதிரி ஒரு ரூட் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரூட்ல பெண்ணை ஆண் தேடுறதோ அல்லது ஆணை பெண் தேடுறதோ இருந்தால், ஏன்னா இப்ப மேட்ரிமோனியலே குறிக்கிறாங்க,
எல்லா விஷயமும் குறிக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுக்கு என்ன பிளட் குரூப்பு, இல்லை அந்த ஆணுக்கு என்ன பிளட் குரூப்பு, அவருடைய ஃபோட்டோ, எல்லா டீட்டெயிலும், என்ன படிச்சிருக்கணும், நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன சம்பளம் வாங்குறேன், வர பொண்ணு என்ன சம்பளம் வாங்கணும், வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போகக்கூடாதா, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், ஆனா பொண்ணா, எல்லா விவரமும் இந்த பயோடேட்டாவில் போட்டுருக்காங்க. அதில் ஒரு காலம் பிளட் குரூப்பையும் இப்போ குறிக்கிறாங்க. அது ஏன் குறிக்கணும்? அப்போ மெடிக்கல் டேர்மில் இது ஒரு அக்செப்டபிள் மாதிரி எனக்கும் தோன்றதுனால தான் சமீப காலமாக இந்த விஷயங்களை பல வருஷமாக நான் ஆராய்ந்து கண்டறிந்த ஒரு விஷயம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் KGP அறிவுலகம். நன்றி, வணக்கம்.